ஹாய் காய்ஸ், பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். 73வது சாப்டர் வந்து எரரா இருக்கு. அதனால என்னால அத போட முடியல. நான் பல வெப்சைட்ல அத தேடி பார்த்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு ஒரு வேளை கிடைச்சிச்சுன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் வேணா போடுறேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், அடுத்த 2 சாப்டர் மூலியமா இந்த சாப்டர்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஹீரோ வந்து லியாங் கிட்ட போன சாப்டர்ல கிடைச்சிச்சு பாத்தீங்களா, பளபளப்பான கோல்டன் கலர்ல ஒரு ஐட்டம். அந்த ஐட்டமை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து இது வந்து எனக்கு தற்செயலாக கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த முறிமுயல்ல ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் போதைப் பொருட்களோட நடமாட்டன்றது இங்கேயோ போயிட்டு இருக்கு. இந்த போதைப் பொருட்களை விற்கிறது, ஹியூமன் டிராஃபிக்கிங்லாம் பண்ணுறது யாருன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது கோலூன் குரூப் தான். ஆனால் என்னன்னா இதெல்லாம் கோலூன் குரூப் தான் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு கோலூன் குரூப்போட நேமே இன்னும் நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? இப்போ லியாங்கோ என்ன கேட்குறாருன்னா, நீ இப்போ சொல்றது ஹியூமன் டிராஃபிக்கிங் அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் பத்தியா? அதுக்கு நம்ம ஹீரோவும் எஸ் கரெக்ட், எக்ஸாக்டா நான் சொல்றது தான் உண்மை. இவன் வந்து என்ன சொல்றான்னா, இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் இவன் வந்து போன சாப்டர் எண்டிங்ல நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலன் குரூப் லீடர் கிட்ட கேட்டிருப்பான். அதுக்கு கோலன் குரூப் லீடர் ஒன்று சொல்லியிருப்பாரு. இப்போ இவன் பேர் என்னன்னா மெங்கு டியூங் ஹோ, அதான் இவன் பேர். இப்போ இவன் என்ன சொல்றான்னா, டேமிட் அந்த படுபாவி பையன் யூஜினூன் இப்படி எங்களை முதுகுல குத்துவான்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கல. அப்படின்னா நடந்த எல்லா விஷயத்துக்கு பின்னாடி இருந்ததும் இந்த பாஸ்டர் தானா? இது வந்து இப்போ ரொம்ப டேஞ்சரஸா போயிட்டு இருக்கு. என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. நான் இங்க இருந்து உடனே போய் இந்த விஷயத்தை பத்திலாம் கமாண்டர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நினைச்சிட்டு வெளியே என்ன சொல்றான்னா, வழி விடுங்க நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா எஸ்கேப் ஆக போகிறான். அதை கேட்ட லியாங்கோ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்டு சோல்ஜர்ஸ் வந்து அவனை தடுத்து நிறுத்துறாங்க. இப்பிலிருந்து என்னோட ஆர்டர் இல்லாம இங்க இருந்து எவனும் கால் எடுத்து வைக்க கூடாது. திரும்பவும் சொல்ற, எவனும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட மிங்குக்கு அள்ளி விட்டுருது அப்படியே நிக்கிறான். அதுக்கப்புறம் லியாங்கோ என்ன கேட்கறாருன்னா நம்ம ஹீரோ கிட்ட, நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் நார்மலா அப்படியே விட்டுற முடியாது. திரும்பவும் கேட்கிறேன் பிரேக்கிங் கிளியானோட யூஜின் கிட்ட, நீங்க சொன்ன எல்லா வார்த்தையும் உண்மைனா நீங்க சொன்னதுக்கு உங்களால பொறுப்பேற்றுக்க முடியுமா? அதுக்கு நம்ம ஹீரோவும் அஃப்கோர்ஸ் நான் சொன்னதுல ஒரு வார்த்தை கூட போய் இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு லியாங்கோ, உன்னோட வார்த்தைகளை நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? இதை பத்திலாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், எங்களோட பிரேக்கன் கிளானை கைப்பற்றுறதுக்கு எங்களோட பிரேக்கன் கிளான்லயே அவனோட ஒரு சப்பார்டினேட் இருந்தான். அவன் என்னோட அப்பாவுக்கும் தம்பிக்கும் விஷத்தை கொடுக்கும்போது நான் உங்ககிட்ட சொன்ன இதே மருந்தை தான் கொடுத்தான். அந்த சப்பார்டினேட் பாஸ்டர்ட் என் தம்பிக்கு போதைப் பொருட்களை கொடுத்து அவனோட ஒரு பொம்மையாட்டம் ஆட்டி வைக்கிறதை நான் என்னோட கண்ணு முன்னால் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த சப்பார்டினேட் கூட ரகசியமா கூட்டணியில் இருந்த ஜியூம் ஃபேமிலியில போயிட்டு நான் செக் பண்ணேன். அப்போதான் எனக்கு ஹியூமன் டிராஃபிக்கிங்கை பத்தி இருக்க மற்ற விஷயங்கள்லாம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் கடைசியா இந்த மொத்த சம்பவத்துக்கும் பின்னாடி இருந்த உண்மையான குற்றவாளி யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அவங்களாம் தற்செயலா இப்போ இதே இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே லியாங்கும் அவங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் த என்டையர் கோலூன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்ட மிங்கும் எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க எல்லாரையும் பிடிங்க அப்படின்னு லியாங் சொன்ன உடனே யூனிஃபார்ம்டு சோல்ஜர்ஸ்லாம் அவங்கள சுத்தி வலிச்சிடுறாங்க. அப்போ மிங்கும் என்ன சொல்றான்னா, இது வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அவனோட பேராசையால கண்மூடித்தனமா ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கான். இம்பீரியல் ஃபேமிலியோட ஆதரவுக்காக பிரின்சஸோட நினைவு பொருளை அவனே எடுத்து வச்சுட்டு தற்செயலா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி நாடகம் மாட்டி ஒட்டுமொத்த ஜேஜி அங்கேயுமே கட்டுப்படுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது உங்களுக்கு புரியலையாடா, மறமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கப்புறம் நாங்க உண்மையாவே சொல்ல முடியாத அளவுக்கு பல மோசமான விஷயங்கள்லாம் செஞ்சுதான் எங்களோட செல்வாக்கு வளர்த்திருந்தேன்னா ப்ரொவின்சியல் மினிஸ்டரோட கண்ணுல இருந்து எங்களால் தப்பிக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? சரி, இப்போ எங்க போனாரு ப்ரொவின்சியல் மினிஸ்டர்? நீங்க எங்க இதை கேட்டுட்டு இருந்தாலும் ப்ரொவின்சியல் மினிஸ்டர் சீக்கிரம் ஏதாவது வந்து சொல்லுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு, இன்னும் நீ ப்ரொவின்சியல் மினிஸ்டரை திரும்பவும் மிரட்டி இதுல இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? என்ன? அதுக்கு முன்னாடி நீ ஆதாரத்தை பார்க்க விரும்புனல, நான் உனக்கு அதை காட்டுறேன். நம்ம ஹீரோ அப்படி என்னதான் காட்ட போறான்னு பார்த்தா ப்ரொவின்சியல் மினிஸ்டரோட பொண்ணை தான் கூட்டின்னு வந்து காமிக்கிறான். அதுக்கப்புறம் லியாங்கும் யார் அந்த உமன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமால, அவங்க தான் ப்ரொவின்சியல் மினிஸ்டரோட பொண்ணு லேடி டான்யே. அந்த கோலூன் குரூப் மாகாண அமைச்சரோட பொண்ணை கடத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கு ப்ரொவின்சியல் மினிஸ்டரும் அதுக்கப்புறம் அவனுங்க என்ன மிரட்டி அவனுங்களோட எல்லா காரியங்களையும் முடிச்சுக்கிட்டாங்க. அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். என்னோட மகளோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக நான் அவங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டேன். ஆனா இப்போ அப்படி இல்லை. அவங்க என்னோட மகளோட உயிரை காப்பாத்துனதுனால கடைசியா என்னால் இப்போ எல்லா உண்மையும் பேச முடியுது. அதெல்லாம் கேட்ட மிங்கும் எல்லாருமே உங்களோட வாளுங்களை உருவுங்கடா, அவங்கள போயிட்டு இப்பயே அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறான். அதை கேட்ட லியாங்கும் கோலூன் குரூப்ல இருக்க ஒரு மெம்பர் கூட விடாம எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்கடா, எவனா அதுக்கு எதிர்த்தானா அவனை அங்கேயே விட்டுங்கடா. அதுக்கப்புறம் கோலூன் குரூப் சோல்ஜர்ஸும் யூனிஃபார்ம்டு சோல்ஜர்ஸும் மாத்தி மாத்தி அச்சின்னு சாவறானுங்க. அவனுங்க தப்பிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு அங்க இருக்கவங்க
இருக்கிறவங்களாம் சொல்றாங்க. அதை கேட்ட லியாங்கோ, "இங்க இருந்து ஒருத்தன் தப்பிக்க கூடாது. எல்லாரையும் புடிங்கடா" அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெட்டி சாய்ச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மிங்கும் என்ன நினைக்கிறான்னா, இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா செத்துருவேன். என்ன நடந்தாலும் சரி நான் இங்க இருந்து தப்பிச்சு ஓடியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பயங்கரமா யோசிக்கிறான். அதுக்கப்புறம் லியாங்கோ ஷாக் ஆகிட்டு, எல்லாருமே அங்க இருந்து டாஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதுல இருந்து ஒரு சில பேர் தப்பிச்சிட்டானுங்க, ஒரு சில பேர் ஆனா மாட்டிக்கினானுங்க. அதுக்கப்புறம் இப்போ லியாங்கோ என்ன சொல்றானா, எங்க இருக்க அந்த மிங் டியூங் ஹோ எக்ஸ்ப்ளோஷன்ல தப்பிச்சிட்டானா சீக்கிரமா அவனை ஓடி போயிட்டு புடிங்கடா அப்படின்னு சொல்ல வந்துருக்கும் போது நம்ம ஹீரோவும் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மாதிரி ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்ல யாரோ அதனால இந்த மகிழ்ச்சியான நாளை நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொருத்தரும் ஆஹாஹாஹா நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோலன் குரூப் லீடர் தான் இங்க ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. இப்போ அவரு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு எல்லாரும் நல்லா குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மாஸ்டர் சுங்சுவும், நீங்க எனக்கு காட்டின இந்த கருணைக்கு நான் உங்களுக்கு எப்படி ரீபே பண்ண போறேன்னு தெரியல. அதுக்கு இன்னொருத்தரும், எந்த விதமான பயிற்சியும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு அபாரமான சக்தியை பெற முடியும்னு நான் நினைச்சே பார்க்கல. அவருக்கு பக்கத்துல இருக்கிறவரும், ஆமா நானும் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்மளோட கிளான் லீடர் சொன்னதை நம்ம எல்லாரும் கேட்டு நடந்ததால தான் நம்மளோட வாழ்க்கையே மாத்துற ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு கோலன் குரூப் லீடரும், அதை பத்திலாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்களாம் இந்த பிரிவில் சேர்ந்த அடுத்த நிமிஷம் சியோஸ் அதுக்கப்புறம் ஆர்டர் அப்படின்ற ஒரு செட்டு பிரிவினெல்லாம் இல்லாம நம்மளாம் பிரதர்ஸ் ஆயிட்டோம். எங்க செட்டு கண்டிப்பா மவுண்ட் ஹூவா செட்டை முரிங் யூனியனோட டாப்புக்கு கொண்டு போக கண்டிப்பா முழு மனசோட உதவும். அதை கேட்ட மவுண்ட் ஹூவா செட்டோட மாஸ்டர் சுங்சுவும், நான் இந்த கருணையை எப்பயுமே மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்களும், நாங்களும் செட்டுக்கும் கிளான் லீடருக்கும் உதவி செய்யறதுல தீவிரமா பங்கேற்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொருத்தனும் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மாஸ்டர் சுங்சுவும், ஆனாலும் நான் ஆச்சரியப்படாம இருக்க முடியல, ஏன்னா அந்த பர்சனும் அந்த குரூப்ல தான் இருக்காருன்னு நினைக்கும் போது, கிளான் லீடர் நீங்க இந்த உண்மையை அப்பயே சொல்லியிருந்தீங்கன்னா நான் எந்த தயக்கமும் இல்லாம அப்பயே இந்த குரூப்ல சேர்ந்திருப்பேன். அதுக்கு கோலன் குரூப் லீடரும், அது வந்து அந்த சமயத்துல ஒரு கிரேட்டஸ்ட் சீக்ரெட்டா இருந்துச்சு, அதனால நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த பிரிவுல சேர்ந்த விஷயம் அவருக்கு தெரியும், அதை நினைச்சு அவரு சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவரு எல்லாரும் சேர்ந்து சரக்கடிக்கலான்னு சொல்லியிருக்காரு. கூட்டி சீக்கிரம் அவங்களுக்கு இன்விடேஷன் வரும். இப்ப அவசரப்படாம இன்னைக்கான நாளை நல்லா சந்தோஷமா செலவு பண்ணுங்க. ஆல் ரைட், நீங்க எந்த நேரமா வந்தாலும் எங்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க வந்து ஒரு பிளாஸ்ட் சத்தம் கேட்குது. அதை கேட்டு ஒரு ஷாக் ஆகிட்டு, அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தரும், ஆமா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் கோலன் குரூப் லீடரும் என்ன நினைக்கிறாருன்னா, அது வெளியே இருந்து வந்துச்சு, ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அந்த மிங்கு வந்து அங்க ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பண்ணியிருப்பால, அதான் காமிக்கிறாங்க இப்ப. அதுக்கப்புறம் இவரும் ரெட் ஸ்மோக், ஒருவேளை மிங் டியூங் ஹூ அப்படி செஞ்சிருப்பானா அப்படி சொல்லிட்டு இவரு மனசுல நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்களும், குரூப் லீடர் என்னாச்சு? அதுக்கு இன்னொருத்தனும், ஆமா எக்ஸாக்டா இப்ப என்னதான் நடந்துச்சு அப்படின்னு இவனுங்க கேட்ட உடனே அவர் செம்ம டென்ஷன் ஏறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஆறாவை ரிலீஸ் பண்றாரு. அதனாலேயே உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கீழே பண்டி போட்டுறானுங்க. அதுக்கப்புறம் அங்க வந்தவனும், குரூப் லீடர் நீங்க அதை பாத்தீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கப்புறம், ஆமா அது மிங் டியூங் ஹோவோட சிக்னல், சீக்கிரமா ஃபார்மேஷன் ஆக்டிவ் பண்ணு, எல்லா ஆதாரங்களையும் சாட்சிகளையும் அழிச்சிட்டு நம்ம சீக்கிரமா ஹெட் குவார்டர்ஸுக்கு ரிட்ரீட் ஆகணும். உடனடியா எஸ்டேட் பக்கமா பாதி அட்டாக்கிங் ஸ்குவாட் அனுப்பு, அவனுங்க பொதுமக்களை தாக்கி நேரத்தை வாங்கணும், அப்பதான் அந்த பாஸ்டர்ஸால இங்க வர முடியாது. எஸ் சார் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நீங்களாம் சீக்கிரமா எல்லா வெப்பன்ஸையும் தயார் செஞ்சு போருக்கு தயாராகுங்க. அதை கேட்ட இவனுங்களும், குரூப் லீடர் நீங்க இப்ப என்னதான் சொல்றீங்க? ஆமா நீங்க வாரன்னு சொல்லிட்டு இப்ப என்ன மீன் பண்றீங்க? அதுக்கப்புறம் மாஸ்டர் சுங்சுவும், குரூப் லீடர் நீங்க உண்மையாவே அஷூர் டிராகன் பிளேட எதிர்க்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதை கேட்ட வரும், வாய மூடு, நீ புலம்புறத கேட்கறதுக்கு எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போய் கபோர்ட்ல இருக்க ஒரு புக்கை நகர்த்தின உடனே அங்க ஒரு சீக்ரெட் டோர் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள என்னவோ இருக்கிறத பார்த்தா அங்கிருந்த மொத்த பேருமே வேகமா ஷாக் ஆகுறாங்க. அப்படி அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த வயலண்ட் தண்டர் பாம்ஸ். இது வயலண்ட் தண்டர் பாம் தான். இது ஒட்டுமொத்த மார்ஷல் வேர்ல்டே பேன் பண்ணப்பட்ட ஒரு ஐட்டம். அது எப்படி இங்க இருக்கு? அதுவும் இங்க ஒண்ணு இல்ல 3 இருக்கு. ஆமா 3 இருந்தாலே போதும் இந்த சிட்டியை ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்கு. அதுக்கப்புறம் அங்க ஒரு பயங்கரமான சத்தம். அதை கேட்டே ஒரு ஷாக் ஆகிட்டு ஜன்னல் ஓபன் பண்ணி பார்த்து, மெங் டியூங் ஹோ அது நீதானா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க கோலன் குரூப் சோல்ஜர்ஸ் எல்லாம் சோட எடுத்துட்டு ரெடியா இருக்கானுங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த மெங்கு வந்து வேர்வல்ஃப் மாதிரி மாறி இருக்கான். அதுக்கப்புறம் இவனும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல வர்றப்போ, அங்கேறான்னு சொல்லிட்டு கோலன் குரூப் சோல்ஜர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வாட் ஸ்லாஷ்
அதுவும் அவனோட நடு மண்டியில. அதனால அவனோட மண்டை 2ஆ பொளக்குது. யார்றா இத பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான். அவன் இப்ப என்ன சொல்றான்னா, இந்த மிஸ்ட் கடுப்பேத்துதுல்ல, ஆனா அது எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது இந்த மிஸ்ட் ஃபார்மேஷன போட்டது நம்ம ஹீரோ தான். இந்த மிஸ்ட் ஃபார்மேஷன பத்தி யாருக்குன்னா தெரியலன்னா, வேணும்னா கேளுங்க. நான் வேணா சொல்றேன். ஏன்னா கமாண்ட் வந்து 1, 2 பேர் தான் பண்றீங்க. அதுக்கு மேல பண்ண மாட்றீங்க. கமாண்ட் பண்ணிட்டு லைக் போட்டு ஹைப் பட்டன் மட்டும் தட்டி விட்டு போயிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹீரோவும் நீங்க அத ஒத்துக்க மாட்டீங்களா? கூலுன் குரூப் லீடர் யோம் சியோக் சியோன். அதுக்கப்புறம் அங்க இருந்த கூலுன் குரூப் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரே ஒரு எனிமி தான் வந்திருக்கான். எல்லாருமே ஃபார்மேஷனுக்கு வாங்க. அவன கம்பைன்ட் டெஸ்டெக்ஸ யூஸ் பண்ணி கொல்லுங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் தனியாவா? எனக்கு அத கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொடக்கு போட்டு ஓப்பன் அப் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோ கிட்ட தான் ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அவங்க மொத்த பேரையும் இறக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இதோ நெக்ரோமன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க் யூ. பை பாய்.